ஃபோட்டோ எடுக்க போகலாமா? ஜாலியா? பாப்பா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நிறைய எடுக்கலாம், சரியா? இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அப்படியே ஃபோட்டோ எடுக்க கிளம்பியாச்சு. உத்ராக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் போடுற மேட்சிங்காக அவளுக்கு கலர்ஸ் இல்லை, கிடைக்கல. அதனால எடுத்து வச்ச ட்ரெஸ்லேயே நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து அவளுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸும் இன்னொன்று நேவி ப்ளூ மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து செகண்ட் பேபிக்கு நான் வந்து 5th மந்த்லேயே வளகாப்பு வந்து என்னுடைய அக்கா சைட்லேருந்து வந்து பண்ணாங்க. அதுவும் திடீர்னு சர்ப்ரைஸாக பண்ணது தான். இப்போ ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுக்கலாம், வளகாப்புலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி இன்றைக்கி தான் அதுக்கான என் ஹஸ்பண்டுக்குமே லீவ் கிடச்சிது. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க தான் ஹேர்லாம் வந்து ரெடி பண்ணி விட்டாங்க. ஹேர்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளான மேக்கப் தான். ரொம்ப எனக்கு மேக்கப்லாம் போட்டாலுமே எனக்கு பிடிக்காது. அதனால் சிம்பிளான மேக்கப் மட்டும் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. உத்ராவுக்குமே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவளையுமே வந்து கிளப்பிட்டோம். எங்களுக்கு நியர்பை ஸ்டுடியோ தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் வந்து, ஏன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட தான் நிறைய எடுத்திருக்கோம். அதனால் அவர்கிட்டயே எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நல்லா எடுத்து கொடுப்பாங்க. பெருசாக ஒரு ஆல்பம்லாம் போடுற மாதிரிலாம் இல்லை, சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃப்ரேம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ரொம்ப மேக்கப் போட்டால் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே நம்ம நார்மல் மேக்கப் போட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக இது பண்ணிட்டேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போனாலே வந்து நம்மளுக்கு வேர்த்துரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவே போட்டுட்டு அப்புறம் ஸ்டுடியோவில் போய்ட்டு லைட்டாக மேக்கப் போட்டு ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன செயின், கம்பல் அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து இது பொட்டுலாம் வந்து சின்னதாக நம்ம நார்மலாக ரொம்ப இதுவாக காட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படி போட்டு வச்சுட்டேன். லிப்ஸ்டிக்லாம் வந்து ரொம்ப போடலை. ஏன்னா எனக்கு லிப்ஸ்டிக்லாம் வந்து அந்தளவுக்கு போட்டு பழக்கம் கிடையாது, போடவும் மாட்டேன். அதனால் லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணேன். ஆனால் ஸ்டுடியோவுக்கு போனதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போட்டேன், லைட்டாக தான் போட்டேன். உத்ராவுமே வந்து ரெடி ஆகிட்டா. அதுவுமே பக்கத்து வீட்டு சிஸ்டர் தான் வந்து ரெடி பண்ணாங்க பாப்பாவையுமே. அதுக்கப்புறம் அவளும் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ஹாப்பி தான் அவளுக்குமே. கிளம்பிட்டோம். போகிறப்பயே ஒரு 12 o'clock மேலே தான் இருக்கும். அப்புறமா வந்து ஸ்டுடியோ வந்து ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரெஸ் வந்து அவுட்ஃபிட் போட்டு அதுவுமே வந்து என்னென்ன செட்டாக மேக்கப் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். சிம்பிளாக பண்ணாலுமே எங்களுக்கு ஃபோட்டோ எல்லாமே கடைசியில் சூப்பராக வந்துச்சு. ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து தம்ப்லைனில் கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உத்ராவையும் கொஞ்சம் சிங்கிளாக தனியாக எடுத்தோம். அப்புறம் உத்ராவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் 2 பேரும் தான் சிரிப்பு அடக்க முடியல அவங்களால ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்போ. ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்மைல் சொல்கிறப்போலாம் சிரிப்பு வந்துடுது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு புதுசாக ஒரு இது பண்ணுற மாதிரி ஸ்டுடியோவில் போய் இந்த மாதிரி எடுத்தது நல்லாவும் இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அப்பாவும் பொண்ணும் கொண்டாட எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களையுமே வந்து சிங்கிளாக தனியாக எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து எடுத்தோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. இன்னொரு விளாகில் சந்திப்போம். பை, டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.